ஹாய், நான் உங்கள் ராகுல். இது பீப்புள்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதெல்லாம் சமூகம் சார்ந்த கருத்துக்களை மக்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஜனவரி 1ஆம் தேதி 2019 பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்டது. இதை மக்கள் எப்படி வரவேற்கிறாங்க, அவங்களோட மனநிலை என்னன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஏதோ இந்த ஹோட்டலில் ஏதோ ப்ராப்ளம்னா நிப்பாட்டினதுலேருந்து கொஞ்சம் வியாபாரம் டல்லு தான். இருந்தாலும் இது நல்லதுங்கிறாங்க. என்ன முதல்லே பழக்கியிருந்தால் மக்கள்லாம் பழகியிருப்பாங்க. பாலும் மக்கள் யூஸ் பண்ணுறதான் இல்லையா? ஆவின் பாலுக்கு தடையே கிடையாது அப்படிங்கிறாங்க. அது கவர்மெண்டோட இது அப்ரூவ்டு அப்படிங்கிற. ரெண்டாவது வியாபாரம் 5 பேர் சாப்பிடுவாங்க, 15 பேர் பார்சல் தான் வாங்குவாங்க. அந்த பார்சல் இல்லாதது பயங்கர வியாபார தட்டுப்பாடு. இப்போ தடையினால் ரொம்ப நல்ல விஷயந்தான். இப்போ தடையினால் என்ன ஆகுதுன்னா வியாபாரம் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு. பை வர்றவங்க பை கொண்டு வர்றதில்ல. அப்படியே கொண்டு வந்தாலும் இந்த பைக்கு 10 ரூபா 5 ரூபா கேட்குறதுனால அது ரொம்ப பாதிப்பாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் இதுக்கு மாற்று ஏற்பாடு ஏதாவது பண்ணினாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிளாஸ்டிக் தடை பண்ணங்காட்டி ஹோட்டலுக்கு மட்டும் இல்லை, எல்லா தரப்புலையும் பாதிப்பு இருக்குது. ஆனால் இது ஒரு நல்ல விஷயந்தான். இருந்தாலும் இதுக்கு உண்டான மாதிரி மாற்று வழி ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணிவிட்டு அரசாங்கம் பண்ணியிருந்தால் அது நல்லா இருந்திருக்கும். 6 மாதத்துக்கு முதலே சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அதை அவங்க கரெக்டாக அதுக்கு உண்டான மாற்று வழி என்னன்னு சொல்லலை. இப்போ வரைக்கும் குழம்பு எப்படி கட்டி கொடுக்கறது, ஹோட்டல் தொழில் அப்படின்னா சரி ஓகே, பார்சல் இலையில் கட்டி கொடுத்துடலாம். குழம்பை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி பாத்திரம் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது எல்லாமே ஓகே. அப்போ அவங்களாம் பாத்திரம் கொண்டு வந்தாங்க, ஒரு இடத்துக்கு 4 ஹோட்டல் இருந்துச்சு, அது ஓகே. இப்போ நினைக்கிற பக்கம் எல்லாமே இருக்குது. எங்கேயா இருந்தாலும் ஒரு மனுஷன் ட்ராவல் பண்ணும்போது அத்தியாவசியமாக உணவுங்கிறது அத்தியாவசிய பொருள். இதை வாங்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த சிரமத்தில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த அரசாங்கம் மாற்று வழி ஏற்பாடு பண்ணலங்கிறது தான் ஒரு ஒப்பீனியன், அவ்வளோதான். மற்றபடி நாங்கள் எங்கள் ஹோட்டலில் பார்த்திங்கன்னா இப்போ தடைக்கு அப்புறம் இந்த மாதிரி பாட்டில் வாங்கி வச்சு தனியாக இதுக்குன்னு சார்ஜ் பண்ணி நாங்கள் இது பண்ணிகிட்ருக்குறோம். அதே மாதிரி பார்சல் கவருக்கு பதிலாக இந்த கூடை இந்த மாதிரி நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதில் அடிப்படையாக எனக்கு ஒரு சின்ன கேள்வி என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி தடை பண்ணதெல்லாம் ஓகே தான், பாமரனுக்கு இது எல்லாமே ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னீங்கன்னா, இந்த மாதிரி கவரில் பேக் பண்ணக்கூடிய இந்த மாதிரி பொருள் இதுவும் நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கை விட ரொம்ப மோசமான பிளாஸ்டிக். சாதாரணமாக ஒரு பிளாஸ்டிக் ஒரு 10 வருஷத்தில் மக்குது அப்படின்னா இது 20 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை தடை பண்ணாமல் இதுக்கு விதிவிலக்கு கொடுத்து மக்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இதற்கான மாற்று ஏற்பாடு, அதாவது எங்களுக்கு குழம்பு கட்டி கொடுக்குறதுக்கு தான் இப்போ சாய்ஸ் இல்லாமல் இருக்குது. மற்ற எல்லாத்துக்குமே நாங்களே ஒரு சாய்ஸ் உருவாக்கிக்கிறோம். அவங்க இதுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களுக்கு தொழில் அப்படிங்கிற ரீதியில் பாதிக்குது. இந்த பிளாஸ்டிக் தடை பண்ணது எங்களுக்கு நன்மையாக தெரியுது. இப்போத்த காலகட்டங்களுக்கு வரக்கூடிய சன்னதிகளுக்கு இது நல்லதாக இருக்கும். இப்போத்த சூழ்நிலைக்கு எப்படியா இருந்தாலும் இது வர்றதுக்கு ஒரு 10-15 வருஷம் ஆகும். இப்போ இந்த பிளாஸ்டிக்கு பொருள் இல்லாததுனால எங்களுக்கு தொழில் பாதிச்சு. 6 நாள் கடல். இந்த 6 நாளைக்கு எனக்கு 300 ரூபா சம்பளம். 6 3 18 1800 ரூபா என் சம்பளம் போச்சு. நான் சாதாரண ஒரு கூலிக்காரன். இதை எப்படி சீர்படுத்தணுமோ அவ்வளோ குயிக்காக சீர்படுத்தினாங்கன்னா நாட்டுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. A to Z. பிளாஸ்டிக் தடை நல்லது தான். ஆமாம், நல்லது தான். என்னது அதில் எந்த வகையில் பாதிப்பு பிக்கப் கவர் போட முடியல, ஜாம் கொடுக்க முடியல. நம்ம பொதுமக்கள்லாம் கவர் கேட்குறாங்க. அது கொஞ்சம் மாற்று வழி ஏற்பாடு பண்ணணும். பிளாஸ்டிக்கு தடை வைக்கணும்னா முன்னாடி அதற்கான தீர்வு என்னன்னு ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிவிட்டு ஒழிச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ பிளாஸ்டிக் ஒழிச்சதுனால அனைத்து விதமான வியாபாரங்களும் பாதிக்குது. அதுவும் இல்லாமல் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மக்கள் திணறிட்டு இருக்காங்க. அதாவது வியாபாரக்காரங்க திணறாங்க. அது யூஸ் பண்ண முடியாமல் அதுக்கான மாற்று வழி கண்டுபிடிச்சிட்டு அதை தடை பண்ணியிருக்கலாம். இதனால மெயினாக 2 விஷயம் என்னென்னா, நம்மளோட மனித வளம் உண்மையாகவே காக்கப்படும். அதுக்கப்புறம் இதனால இல்லாமல் இனிமேல் பிளாஸ்டிக் மூலிமா மித்த வாழை இலை அந்த மாதிரி வரும்போது நம்மளோட விவசாயிகளும் இதனால் நன்மை பெறுவாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு முயற்சிக்கான ஒரு மாற்றம் தான். பிளாஸ்டிக் ஒழிச்சதுனால நம்மளோட பிளாஸ்டிக்கில் இந்த மெழுகு பூச்சி இதெல்லாம் இருக்குது. அதனால் நம்ம சாப்பிட்டோம்னா அதில் உடலில் போய் இதாக அந்த அனிமல்ஸ் எல்லாம் போய் திங்கனால அது போய் சிக்கிடுது. அப்புறம் இந்த எல்லா பக்கம் சுகாதார சீர்கேடாகுது. இந்த டிச்சுகள் எல்லாம் விழுந்துடுது. அதனால் அடிச்சு கொசு உற்பத்தி அதிகமாகிடுது. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மக்காத நெகிழியின் தடையை மக்கள் வரவேற்கின்றனர். ஆனால் மக்கள் விரும்புவது மாற்று வழி.